ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன பொய்களுக்கு இப்போ நடக்கிற பிரச்சனைகள் சொல்லப்போனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுடைய ஆட்டம் அந்த அளவுக்கு ஆடி இருக்கிறாங்க, இன்னும் கூட ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட அவங்களுக்கு என்ன அப்படின்னா உண்மைகளை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ எப்படியாவது பொய் சொல்லி இதுலேருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர உண்மைகளை சொல்லிடலாம் அப்படின்னு இப்போ கூட அவங்க என்ன பண்ணலை, யோசிக்கவே இல்லைங்க. ஸோ அதுதான் ரோஹிணியோடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ரோஹிணிக்கு அவங்களோட ஈகோ அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அந்த ஈகோவை வந்து அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வித்யா இருக்காங்க இல்லையா, வித்யா வந்துட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோஹிணி, நீ பேசாமல் உண்மைகளை வந்து உங்கள் வீட்டில் சொல்லிவிடு, நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது காலில் போய் விழுந்துடுறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கும் வந்துட்டு நம்ம ரோஹிணி என்ன பண்ணலை, பிடி கொடுக்கலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் மானம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு நான் அந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் அதில் சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு. அதற்கு அவங்க அப்பா, நீ ஏதோ கேட்டேன்னு நான் சரின்னு சொன்னேன், அதுக்காக நிஜமாகவே நான் வரணுமா அப்படின்னு எதுவும் இருக்குடாடா, நான் வரல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவர் விஜயாவை பார்க்குறாரு. விஜயா வந்துட்டு, அவன் தான் சொல்கிறான்ல, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் நார்மலாக சொல்லியிருந்தா கூட நம்ம விஜயா வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ ரோஹிணியோடைய அப்பா வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்ன உடனே விஜயா வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், இதுதான் கரெக்டு, நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக சம்மந்தியை போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு விஜயா வந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ விஜயா வந்துட்டு மாற்றவே முடியாது. விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம கிளம்பிட்டோம், பார்த்துட்டே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கிட்ட சொல்லிடுறாங்க. அண்ணாமலையும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போது கிளம்புறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே முத்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ரவி அண்ட் ஸ்ருதி அவங்க 2 பேரையும் கூப்பிட்றாங்க. அவங்க ஆரம்பத்தில் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவும் என்ன பண்ணிடுறாரு, விட்டுறாரு. இப்போ பாஸ்போர்ட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அதற்கப்புறம் முத்து பார்த்திங்கன்னா மாடியில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம மீனா வந்துட்டு மாடிக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இஷ்டத்துக்கு எதுதான் சொல்லிகிட்ருக்கீங்க, இப்போ மலேசியா போகணுன்னா நம்மக்கிட்ட அதுக்கு பணம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க. இங்கே பாரு மீனா, நம்ம மலேசியா போக வேண்டிய தேவையே இருக்காது, ஏன்னா அதற்கு முன்னாடியே இந்த பார்லர் அம்மா வந்து அதை தடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ மீனா கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, எதற்காக அவங்க தடுக்க போகிறாங்க, அவங்க ஒரு வேளை தடுக்கலை நம்மளை போக விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை அப்போ பார்த்துக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல அது மலேசியா தானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம மலேசியா போகிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கலை, அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளை போக விடாமல் ஆக்கிறதுக்கு ஏதாவது பண்ணோம். அப்படி இல்லைன்னா நம்ம கூட அதுவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயத்த ஓகே நம்ம தவறாக தான் ஜட்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க, இப்போ நான் சொல்கிறேன், அப்படி அவங்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை விட பெருசாக எல்லாருமே போக விடாததுக்கு இப்போ ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரியுது. அப்போது மீனா சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப கரெக்டுன்னு முத்து வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கிறாரு. ஆமாம் மீனா, நீ சொல்கிற ஆங்கிளில் யோசித்து பார்த்தாலும் கரெக்டாக தான் வருது, அது நம்மளை எல்லாருமே போக விடாமல் ஆக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது விஜயா வந்துட்டு நம்ம போயிட்டு தான் வரணும், கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதற்கப்புறம் வந்துட்டு
2 பேருமே பேசி முடிச்சிடுறாங்க. முத்து, மீனா 2 பேரும். எப்படியாவது ரோகிணியை வந்துட்டு இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க. சரி, ஓகே, இது இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, ரோகிணி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. மனோஜ்கிட்ட பேசி பார்க்குறாங்க. எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கும் போது நீங்கள் எல்லோரும் போய் இப்படி பார்க்குறது எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது. எங்கள் அப்பாவும் அதை ஏற்றுக்க மாட்டார், அவரும் ரொம்ப வருத்தப்படுவார். அப்படியா இப்படியான்னு சொல்லி ஏதாவது பண்ணி போக விடாமல் ஆக்குறதுக்கு குட்டிக்காரனை அடித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சாக்கு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் மசியல. மனோஜ் மட்டும் ஓகே சரி அப்போ உங்கள் அப்பா கஷ்டப்படுவார்லன்னு ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போய் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு. அப்போ முத்து அண்ட் மீனா சும்மா இல்லாமல், ஆமாம் சம்மந்தி வீட்டுக்காரங்க இத்தனை வருஷமாக நம்ம அங்கே இருந்தோம், ஒரு நாளாவது நம்மளை வந்து பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணிடுறாரு, ஏற்றி விட்டுறாரு விஜயாவை. ஆமாம் டேய் பேசாமல் இருடா, அவன் தான் சொல்கிறால நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி விஜயாவே என்ன பண்ணிடுறாங்க, முடிவை எடுத்துடுறாங்க. இதற்கப்புறம் ரோஹிணி ரொம்பவே பயந்துடுறாங்க. பயந்து வித்யா கிட்ட போய் புலம்பிகிட்டு இருக்காங்க. உட்காந்து அழுதுட்ருக்காங்க. என்னடி பண்ணுறது, நான் இப்போ இந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்து அண்ட் மீனா தான். அவங்கள நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன். அதே மாதிரி என் மாமியார் என்னை அடித்ததுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன். சீக்கிரமாக இதுக்கெல்லாம் சேர்த்து நான் பழி வாங்குவேன். அந்த அடியை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன தாண்டி பண்ண போகிற, பேசாமல் எல்லார் காலையும் போய் விழுந்துட்டு அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனைகள் முடிஞ்சிடும், ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் மனோஜை வந்துட்டு அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், அன்கண்டிஷ்னலாக நான் அவனை வந்து லவ் பண்ணுறேன், அவன் எனக்கு லைஃப் லாங் வேணும், அவன் வேணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போது இவங்களுக்கும் ஒரே யோசனையாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரோஹிணி வந்துட்டு சொல்கிறாங்க, இதற்கு என்கிட்ட ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ இந்த ப்ரௌன் மணியை இங்கே வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ப்ரௌன் மணியும் என்ன பண்ணுறாரு, கிளம்பி வர்றாரு. அப்போ வித்யாவை பார்த்தோன்னே நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. ஐயோ என்னது உதவியா, நான் உனக்கு தான் நிறைய உதவி பண்ணியிருக்கேனம்மா, இதுக்கு மேலே நீ என்கிட்ட எந்த உதவியும் கேட்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் இது வரைக்கும் பண்ண உதவியை விட இதுதான் நீங்கள் பண்ண போகிறதுலே பெரிய உதவி, இந்த ஒன்றை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களோட வாழ்க்கையே என்னாகும் காப்பாற்றப்படும், இவளுடைய வாழ்க்கையே காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ ப்ரௌன் மணி ரோஹிணியை பார்த்தோன்னே அரள்றாரு. ஐயோ இவள் இங்கே தான் இருக்காளா, வேண்டாம், இப்போ நம்ம இங்கே போனோம்னா எதுலையாவது நம்மளை சிக்க வச்சு மாட்டி விட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பயம் வருது. ஏன்னா இந்த வாட்டி எதுலேயும் சிக்கி விட்றாதீங்கம்மா, நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு முந்துறாரு. அப்போ ரோஹிணி வந்துட்டு, இல்லை ப்ளீஸ் நீங்கள் எனக்காக அங்கே வரணும், வந்து நீங்கள் எனக்காக என்ன பண்ணணும், பேசணும், நான் சொல்கிறத மட்டும் பேசுங்க போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கெஞ்சுறாங்க. அதற்கு அவர் முதல்ல ஆரம்பத்தில் முடியவே முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. இல்லைம்மா, உன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு நீ நல்லா வாழணும் அப்படின்னா பொய் சொல்லாமல் வாழு, நீ எல்லாத்தையுமே பொய்யாலே பண்ணிக்கிட்டு இருக்க, இது உனக்கு என்றைக்கா இருந்தாலும் பிரச்சனை, உன்னால் நானும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு சுற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு கொஞ்சமாவது அறிவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒஸ்ட்டாக மாறிட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பிரச்சனைகள்லேருந்தும் சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ கடைசியாக ப்ரௌன் மணியும் ஒத்துக்கிறாரு. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம அண்ணாமலை விஜயா இவங்க 2 பேரோட வீட்டுக்கும் நேரடியாக வந்துடுறாரு. வந்து அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போக வந்திருக்கேன், என்னை எல்லோரும் தயவு பண்ணி மன்னிச்சிருங்க, எல்லாருமே மனசை திடமாக்கிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன் போடுறாரு. இப்போது இதெல்லாம் பார்த்த நம்ம வீட்டில் இருந்த அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக நடந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுவும் ஸ்ருதி எல்லாம் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே நக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இப்போ இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மைகளை சொல்கிறாங்க. அதாவது பொய் தான், அவரை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள், மலேசியா போன இடத்துல ஜெயிலையே அவரோட எதிரிங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது கொன்னுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ரோகிணி கதறி கதறி அழுகுறாங்க. நடிப்பாக இருந்தாலும் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்லாவே அழுகுறாங்க. ஐயோ அப்பா, கடைசி அவங்கள என்னால் பார்க்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம விஜயா ரொம்பவே வருத்தமாகி, ஐயோ ரோகிணி எந்திரிமா, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, எந்திரின்னு சொல்லிட்டு மீனா தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ரோகிணி மெதுவாக என்ன பண்ணுறாங்க, கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்தவுடனே இவர் தான் உங்கள் அப்பாவுடைய அசிஸ்டண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டவுடனே இவர் வந்துட்டு ஆமான்னு தலையிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கீழே இறக்கிவிட்டோன்னே வேகமாக கிளம்பி என்ன பண்ணிடுறாங்க, ஓடிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்துட்டு முத்து மீனா ரோகிணியை எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான கதைக்களத்தை நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.